ஒவ்வொரு பஸ்ஸில் அட்வென்ச்சர் ட்ராவல் இருக்குது, சாகச விரும்பிகளுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு ட்ராவல் தான் இந்த பஸ் ரூட் தான் இது எந்த ரூட்டுனா கேரளாவில் இருக்கிற குமுளிலேருந்து பத்தனந்திட்டா வரைக்கும் ஒரு 135 கிலோமீட்டர் கபி ஃபாரஸ்ட் வழியாக போகிற ரூட்டு. இது 135 கிலோமீட்டர் தான். ஆனால் இது நம்ம இந்த ட்ராவல் பண்ண வேண்டிய டைம் கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஆகும். அவ்வளோ ரொம்ப சுவாரஸ்யமான ரூட் இந்த ரூட்டு. 135 கிலோமீட்டர் சாதாரணமாக நம்ம ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போமா. ஆனால் இந்த டீப் ஃபாரஸ்ட்டில் போகிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆகும். ஆனால் 6 மணி நேரம் உங்களுக்கு போகிறது மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு போர் அடிக்காது. வழி எங்கே உங்களுக்கு வந்துட்டு சரியான ஒரு காட்டு வழி பாதை, அது மட்டும் இல்லாமல் ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நேரோ ரோடு தான் இருக்கும் உள்ள. இதில் போகிற ஒரு ட்ராவல் பண்ணுறதே ஒரு தனி சுகம்தான். இதில் போனால் நம்ம எப்படி யானையை பார்த்துடலாம். அது போக உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் புலி இல்லை சிறுத்தை கரடி ஏதாச்சும் ஒன்று பார்க்கலாம். நான் போன டயத்தில் யானை மட்டும்தான் பார்த்தேன், அப்புறம் காட்டெருமை பார்த்தேன். அது ரெண்டுமே வீடியோ எடுக்க முடியல. அது ரெண்டு மலை மேலே இருந்துச்சு, நாங்கள் கீழே அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டோம். அது வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நான் பாஸ் பண்ணிட்டோம். அது போக இந்த ரூட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப சீனிக்காக இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய டேம் இருக்குது இடையில. இதில் நிறைய உங்களுக்கு ஆதிவாசி குடியிருப்பை பார்க்கலாம், ஆதிவாசிகளை பார்க்கலாம். அப்புறம் உள்ளே இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வசிக்கிறதுக்கு யாருக்குமே அலோட் கிடையாது, ஆதிவாசிகளை தவிர. அது போக கேஎஸ்இபி, அந்த கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிக் போர்டு இருக்கல, அவங்களுடைய அந்த இது இருக்குது, அந்த பவர் ஸ்டேஷன் இருக்குது, அதில் வேலை பார்க்குறவங்க மட்டும் தங்கியிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த பஸ் ரூட்டை பற்றி சொல்லணும்னா, குமுளிலேருந்து ஒரு நாளைக்கு 2 பஸ்ஸு போவோம். காலையில் 5:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு, அப்புறம் 12:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு போவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த பஸ் எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கும். அந்த பஸ்ஸில் இடம் கிடைக்கணும்னா நீங்கள் குமுளி பஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் நேராக குமுளி டிப்போ போயிருங்க. குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 700 மீட்டர் தூரம் வரும் நினைக்கிறேன். அங்கே போய்ட்டு உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஏன்னா இந்த பஸ்ஸில் மோஸ்ட்லி டூரிஸ்ட் தான் அதிகமாக போவாங்க, மக்கள் ரொம்ப கம்மியாக தான் போவாங்க. இந்த பஸ்ஸில் அதே மாதிரி இந்த போகிற டிரைவர் கண்ட்ராக்டருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இடையில 2-3 நேரத்தில் நிப்பாட்டி உங்களுக்கு சைட் சீன்லாம் காட்டுவாங்க. இந்த டிக்கெட் ரேட் குமுளி டு பத்தனந்திட்டா ஒரு 205 ரூபா வரும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் பத்தனந்திட்டாவில் காலையில் 5:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு, 6:30 மணிக்கு ஒரு பஸ் வரும், அப்புறம் மதியம் 12:30 மணிக்கு ஒரு பஸ் வரும். மொத்தமே இந்த ரூட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 பஸ்ஸு ஆப்ரேட் பண்ணுறாங்க கேரளா கவர்மெண்ட்டு. செம்ம சீனிக்காக இருக்குது. இந்த ரோடுமே ரொம்ப பம்பியாக, ரொம்ப குண்டு குழியமாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் போகிறதே தெரியாது. இதை பற்றின முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஒரு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.